Hi guys, welcome to Jujum's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு தேவைப்படுற வீட்டு குறிப்புகளை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். டிப் நம்பர் 1, நம்மளோட செம்பு பாத்திரமும் வெங்கல பாத்திரத்தையும் விளக்குற முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கம்பி புருசு, தேங்காய் நார், உப்பு, புளி, அவ்வளோதான். தேங்காய் நார் இல்லைன்னா பரவாயில்ல, கம்பி புருசு இருந்து ஒரு பஞ்சு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பளபளண்டு ஆயிரும். நம்மளோட வெங்கல பாத்திரம் சரி, செம்பு பாத்திரம் சரி, கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பளபளண்டு ஆயிரும். அதுக்கு தேவை புளி, உப்பு, தேங்காய் நார், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணையும் வச்சுக்கிட்டு நம்ம தேய்ச்சிடலாம். தேங்காய் நார் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பீங்காய் கழுவுற கம்பி புருசு, சட்டி கழுவுற கம்பி புருசு, அப்புறம் பீங்காய் கழுவுற பஞ்சு இருந்தாலும் போதும். அதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சும்மா அப்படி தொட்டுக்கிட்டு இது பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பஞ்சை வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த புளியை கொஞ்சம் நல்லா திக்கு பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரலாக இருக்கிறத கூட நம்மளுக்கு போயிடும். அதே பொருள் தான். கையை வச்சு சும்மா தேய்ச்சின்றாலே உங்களுக்கு போயிடும். எல்லார் வீட்லேயுமே புளி, உப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் வெங்கல பாத்திரத்துக்கு, செம்பு பாத்திரத்துக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெண்களுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக ரொம்பலாம் சிரமப்பட வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் கண்டிப்பாக புளி, உப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செம்பையும் கழுவுறோம். அதே தான், அதே புளி, அதே உப்பு கொஞ்சமாக கம்பி புருசில் தொட்டுக்கிறோங்க. தொட்டுக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளண்டு ஆயிரும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ கொஞ்சம் புளி, உப்பு எடுத்து போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா நம்மளோட செம்பு பாத்திரம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துலலாம் வெங்கல பாத்திரத்தை தருவாங்க. போய் பைப்படியில் போய் தண்ணி முடிப்பேன். அப்போ கொஞ்சமாக புளி தான் போட்டு தருவாங்க. அதை தான் நல்லா தேய்ச்சி பளபளன்னு தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு காலம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பில் நீங்கள் தண்ணி ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்களா வித்தியாசத்தை பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிள்ளைங்க ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் அந்த செம்பு தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இதில் தண்ணி ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு அந்த சுட்டித்தன்மை, ஓவரான சுட்டிகள்லாம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கும் தேய்ச்சாச்சு, வெளியவும் தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கழுகுறது தான் வேலை. பளபளண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பளபளண்டு உங்களுக்கு வெங்கல பாத்திரமும் ரெடி, செம்பு பாத்திரமும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 5 நிமிஷத்து வேலை தான் நம்மளுக்கு விறுவிறுண்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பளபளண்ட தங்க கலரில் அப்படியே பளபளண்ட முத இருந்தது. அது எப்படின்னு பாருங்கள். இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நம்ம தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும். இப்போ செம்பையும் பாருங்கள், தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த டிப் பார்ப்போம். டிப் நம்பர் 2, முட்டை. இப்போ நம்ம முட்டை குருமா இல்லை கடைகளுக்கு நாசிலிமெல்லாம் ஆக்கிலாம் வைப்போம். அப்போ முட்டை உடைக்கிறது பெரிய சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி டிபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு உழுக்குங்க. ஒரு 3 தடவை உழுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சத்தம் அடங்கினதோட முடிச்சிருங்க. ஆனால் ஒன்றா போட்டு டிபன் பாக்ஸை வச்சு நல்லா மூடிக்கிட்டு நீங்கள் உரிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். இந்த டிப் கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி, இங்கே உள்ள நாசிலிமா எல்லாத்துக்குமே நம்ம முட்டை இது பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 3 குலுக்கு. அந்த குலுக்கிலேயே நம்மளுக்கு முட்டை உடையிறது ஸ்டாப் ஆயிரும். அதோடு நம்ம நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே லபக்குன்னு விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம முட்டை உரிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இந்த டிப் கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் முட்டை உரிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் முட்டை குருமாவுக்கா இல்லை பிரியாணிக்கா இல்லை வியாபாரத்துக்கா எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா ரொம்ப சுருக்காக நம்மளுக்கு விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 நிமிஷத்தில் நம்ம 6 முட்டை உரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே அடுத்த டிப் போகலாம். டிப் நம்பர் 3, நம்மளுக்கு ஏற்கனவே தோசை, இட்லி, அப்பமாவு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரம் இல்லை ஒரு 10 நாளைக்காவது இருக்கும். அதுக்கு நீங்கள் அரைச்சி ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெளியே இருக்கட்டும். அதோடு உங்களுக்கு எத்தனை டப்பா வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை தக்கன பிரித்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வெளியே வைங்க. பேலன்ஸ் ஃபுல்லாக ஐஸ் பெட்டிக்கில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்போவுமே நல்லா புது மாவாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அங்கே அடுத்த டிப் போகலாம். டிப் நம்பர் 4, வேஸ்ட்டு போத்தலை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இல்லை கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி தண்ணி போத்தல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலாம்
வச்சுருப்போம். அதெல்லாம் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வகைகள் என்ன உளுந்தா, பாசிப்பயிரா, பச்சைப்பயிரா, என்ன பயிறு வகைகள் இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாமே போடுங்க. இப்படி ஒரு அகலமான டப்பாவாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கொள்வது ரொம்ப சிரமம். சின்ன கிச்சனுக்காரவங்க வந்து இந்த மாதிரி போத்தலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மினரல் பாட்டிலாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி போத்தல், மினரல் பாட்டில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க பார்ப்போம். கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் புனலே வச்சுக்கிறோங்க. அது நல்லா கீழே அழகாக கீழே போயிடும், நம்மளுக்கு கீழேலாம் சிதறாது. அவ்வளோதான். இது முடிஞ்ச உடனே பேலன்ஸ் எடுத்து கொட்டி வச்சுக்கரலாம். இது நம்மளுக்கெல்லாம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப மிச்சமாக. இது வந்து 550 கிராம் இந்த பருப்பு, துவரம் பருப்பு. அதில் வந்து 500 கிராம் போத்தல் இது கரெக்டாக கொண்டுருச்சு. அதே மாதிரி தான் கடலையும் அப்படி தான். எல்லாமே பருப்பு, உளுந்து என்னென்ன இருக்குது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி போத்தலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும். அடுப்படி பெருசாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிறுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி போத்தெல்லாம் தூக்கி போடாமல் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாதாரண மினரல் போத்தல் தான். இந்த மாதிரி போத்தல் இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு அந்த பருப்புலாம் இருக்கிறது தெரியும். என் வீட்டுக்காரவங்க ரொம்ப நாளாகவே இப்படி தான் அவங்களோட மருந்துகளெல்லாம் போட்டு வச்சுக்கிருவாங்க. இது பார்க்க போல இது அவங்களோட டிப் தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி போத்தல், மினரல் வாட்டர் போத்தலாம் இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி கண்ணாடி போத்தலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த பொருள்லாம் முடிச்சுட்டு நல்லா கழுவிடுங்க. சில்லி சாஸ் போத்த, கீச்சா போத்த எதாக இருந்தாலும் சரி தண்ணிக்கில் போட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் நல்லா காய வச்சு போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்ணாடி போத்தலாம் போயிடும் உங்களுக்கு. இப்போ நான் ட்ரோவில் வச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்மளோட ட்ரோவை பாருங்கள், ஒரு டப்பா வைக்கிற அளவு தான். இப்போ டப்பாவை நட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த போத்தலை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போத்தல் வந்து 4 மினரல் போத்தல் இருந்தால் 4 வைக்கலாம். அந்த மாதிரி தண்ணி போத்தல் இருந்தால் 3 வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சரியான ஸ்பேஸ் வந்து சரியான மிச்சமாகும் நம்மளுக்கு. ஒரு சிலர் வந்து ஐஸ் பெட்டில் போட்டு வைப்பீங்க, அவங்களுக்கும் சரியான ஸ்பேஸ் வந்து சரியான மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலையே வந்து நீங்கள் 6 போத்தல் வைக்கலாம். இந்த மாதிரி போத்தல் இருந்துச்சுன்னா 6 வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற பருப்பு வகைகள், கடலை வகைகள், பருத்தியா, பாசிப்பயிறு எதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இப்படி ஐஸ் பெட்டில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷக்கணக்கானாலும் உங்களுக்கு கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போத்தலில் முடிஞ்சோன்னே எடுத்து கொட்டி வெளியில் வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும். இப்போ வாங்க அடுத்த டிப் போகலாம். டிப் நம்பர் 5, புதினா வந்து இப்போ எங்கள் இடத்துலலாம் வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு 3ஆவது நாளே வந்து என்ன செய்யுது அப்படியே கருப்படிச்சு போயிடுது. இப்போ உள்ள புதினாக்கள்லாம் இப்படி தான் இருக்குது. அந்த குச்சி நல்லா தடிப்புமான குச்சி வந்து கொஞ்சமாக தண்ணியை வச்சு ஒரு கிளாஸில் போட்டு வைங்க. அப்புறம் அது வேர் வந்தோன்னே நீங்கள் மண்ணில் வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உணர்த்துங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா காற்றுல உணரட்டும். நம்ம சமைக்கிற டயத்துக்கு இதை வந்து உணர்த்திடுங்க. சமைச்சு முடிஞ்சதோட நம்ம வந்து எடுத்து வச்சிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். 3/4 மணி நேரம் நல்லா காற்றுல உணர்ந்துருச்சு. இப்போ வந்து ஒரு டப்பாவில் வந்து டிஷ்ஷுவை போட்டு எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாத ஐஸ் பெட்டில் வச்சுருங்க. இங்கே உள்ள புதினாக்கள் வந்து இப்படி கருப்படிக்குது, அவங்களுக்குலாம் அந்த டிப்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி நிறையா கிச்சன் டிப்ஸ் நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. JJ Mom, see you soon. Bye.